ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்டி. இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோடைய சேனலில் போடுற அவுட் சோர்ஸ் டாபிக் எல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு, இந்த புக்கில் இருக்கக்கூடிய வறுமை டாப்பிக்கில், அதுவும் இன்றைக்கி நம்ம ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா தமிழ்நாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வறுமை இருக்குது, அதுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்தியாவை பற்றி நம்ம ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு அமௌண்ட்டு யார், சென்ட்ரலா ஸ்டேட்டா இல்லை வேர்ல்டு பேங்க்கா, அந்த ஸ்கீம்ஸுக்கு எவ்வளோ ஷேர் வந்து அவங்க போட்டிருக்காங்க, அதே மாதிரி இந்த வறுமையை ரிலீஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள்லாம் என்ன, அது என்ன டேட்டா லாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதனால் உங்களுக்கு வந்து இந்தியா வந்து தேவைப்படுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டை நம்ம ஒரே வீடியோவில் முடிச்சிருவோம். ஏன்னா இந்தியாவை விட தமிழ்நாட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்ம அதனால் ஒரே வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3/4 மணி நேரம் பக்கம் வரும், 3/4 மணி நேரம் to 1 ஹவரில். அதனால் ஒரே நாளில் பார்த்து முடிச்சிருவோம். சரி, உள்ளே வந்து வாங்க போய் பார்ப்போம். அப்போது தமிழ்நாட்டில் வறுமை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் வறுமை அப்படின்னு பார்க்கும்போது மற்ற அதர் ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாட்டில் அது ரொம்ப வந்து என்னது குறைவாகவே இருக்குது அப்படின்றாங்க. நம்ம தமிழ்நாட்டில் வறுமையை வெளியிடக்கூடிய நிறுவனம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன அப்படின்னா, நிதி ஆயோக் தான் வந்து நமக்கு வெளியிடுது. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல், அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடையிறதுக்கு தமிழ்நாடு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு, அது முன்னிலையில் இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நிதி ஆயோக் வந்து இப்போ 2024 லாஸ்ட்டாக வந்து அதோடைய ரிப்போர்ட் அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கு. அதன்படி நம்ம பார்க்கும்போது 4.76%லேருந்து 2.20% நமக்கு வறுமை குறைஞ்சிருக்கு. அதை தான் இப்போ எப்படின்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், தமிழ்நாட்டில் வறுமைன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வறுமையானது இதர மாநிலங்களை ஒப்பிடுகையில் குறைவாகவே உள்ளது. வறுமை இல்லை என்ற இலக்கினை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 1 அடையும் முயற்சியில் தமிழ்நாடு முன்னிலையில் வகிப்பதாக நிதி ஆயோக் அறிக்கை 2024 கூறுகிறது. 2015 to 16 ஆண்டு மற்றும் 2019 to 21 ஆண்டிற்கு இடைப்பட்ட காலத்தில் தமிழ்நாட்டில் வறுமை விகிதம் மிகவும் குறைந்துள்ளதாக நிதி ஆயோக் கூறுகிறது. அதாவது 4.76லிருந்து 2.20% குறைந்துள்ளது. இதுதான் வந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது நகர்ப்புறம் வந்து அதிக வறுமையிலையும் கிராமத்தில் வறுமை கம்மி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுவே இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நகரங்களில் வறுமை குறைவு, கிராமங்களில் தான் வறுமை அதிகம்னு இருப்பாங்க. அப்படியே இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஆப்போசிட்டாக வரும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வறுமையை குறைக்கிறதுக்கு எந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த திட்டங்கள் நம்ம தமிழ்நாடு முதன்மை இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே வறுமை ஒழிப்பதில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. வறுமை ஒழிப்பில் 92 புள்ளிகளுடன் முதலிடம் பிடித்துள்ளது. தமிழ்நாட்டில் வறுமை சதவீதம் 2.20%. இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் அறிக்கை ஜூலை 2024 நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் வறுமையை ஒழிக்க நம்மளுடைய தமிழக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் அப்படின்னு அடுத்து வந்து டாபிக் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அனைத்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்களும் வறுமை ஒழிப்பு திட்டங்களே. அப்போ என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு வேலைவாய்ப்பு இருந்தாவே அவனுடைய பாதி வறுமை வந்து குறைஞ்சிரும். அதனால தான் வந்து வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்கள்லாம் வறுமை ஒழிப்பு திட்டங்களே அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம். இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் 2023. அடுத்த ஸ்கீம் வந்து புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் 2012 to 13. வேலையில்லா இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் 2010 to 11. பிரதமரின் வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம் 2008. தமிழ்நாடு நகர்ப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 2021. அடுத்தது தொழிலலங்கு திட்டம் 2022. தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் 2024. பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 2015. தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா 2014. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் 2013. தமிழ்நாடு புத்தொழில்கள் மற்றும் புத்தாக்க நிறுவனம் 2018. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கான உதவித்தொகை திட்டம். தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம் 2006 கொண்டு வந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா, இதில் நமக்கு ஒரு 13 ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்தது முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம். அப்போ தாயுமானவர் திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 2025 அப்போது ஆகஸ்ட் 12 2025 தண்டையார்பேட்டையில், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய தண்டையார்பேட்டையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்துக்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்வது. அப்போது தாயுமானவர் திட்டம் அப்படின்றது என்னது, வயசானவங்க அதுக்கப்புறம் ஊனமுற்றவங்க இவங்க 2 பேர்த்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கே போய் அந்த ரேஷன் கார்டு வச்சுருப்பாங்கள்ல, அவங்களுக்கு என்ன பொருள்லாம் தேவைப்படுது, ரேஷனில் கொடுக்கக்கூடிய பொருள்லாம் அவங்க வீட்டிலே விநியோகம் பண்ணுறாங்க. இதுதான் வந்து தாயுமானவர் திட்டம். அதுக்கான பயனாளிகள்னு என்ன சொல்கிறாங்கன்னா 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமகள்கள், அதாவது 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சுன்னா சொல்லக்கூடாது, 70 வயசுக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள். இப்போ ஒவ்வொரு மாதமும் என்ன சொல்கிறாங்கன்னா 2வது சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ரேஷன்களில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும். இத்திட்டத்தின் மூலம் மின்னணு எடை தராசு, EPOS இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் வாகனங்களில் சென்று நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் விநியோகிப்பர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த திட்டத்தால் 21.7 லட்சம் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பயன்பெறுவர். அப்போது முதலமைச்சரோட தாயுமானவர் ஸ்கீம்னா என்ன, அது ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வந்திருக்காங்க, சென்னையில் இருக்கக்கூடிய தண்டையார்பேட்டையில். எப்போது 2025 ஆகஸ்ட் 12 எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக கொண்டு வரப்பட்டது. அப்போ என்ன பார்த்தோம், மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்குமான திட்டம்னா இதால் எவ்வளோ பேர் பயன்பெறாங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ சுமார் வந்து 21.7 லட்சம் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வந்து பயன்பெறாங்க. அடுத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம். இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்றது 2 திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2006 18 வரைக்கும். அடுத்த திட்டம் 2 வந்து 21 22 முதல் 25 to 26, அதாவது 21 26 வரைக்கும் 2வது திட்டம். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா 5 ஆண்டுகளில் வந்து அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் தேவையான அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது. அப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராம ஊராட்சிகளுக்கும், அதாவது 5 வருஷத்தில் அனைத்து கிராம ஊராட்சிகளுக்கும் தேவையான அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, கிராமத்தில் உள்கட்டமைப்பு வசதியை மேம்படுத்துறது. இதுக்கு மேற்கொள்ளப்படும் பணிகள்னு பார்த்திங்கன்னா குளங்களெல்லாம் புதுப்பிக்கிறது, அரைக்கலன்கள் மற்றும் புத்தகங்களுடன் கூடிய ஊரக நூலகங்கள், அடுத்து இடுகாடு சுடுகாடு வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கறது, சமுதாய பள்ளி விளையாட்டு மையங்கள் தேவையான விளையாட்டு உபகரணங்களுடன் அமைத்தல், கிராம ஊராட்சியினை தேர்வு செய்தல். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஊராட்சி ஒன்றிய அளவில் வந்து சம எண்ணிக்கையிலான கிராம ஊராட்சிகள் சுமார் 20% தேர்ந்தெடுக்கப்படும். என்ன சொல்கிறாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊராட்சி ஒன்றிய அளவில் சம எண்ணிக்கையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிராம ஊராட்சிகளாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சுமார் வந்து 20%ன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நிதி அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்ச அடிப்படை நிதியாக தலா ரூ. 30 லட்சம் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் வழங்கப்படும். மேலும் செயல்திறன் ஊக்க நிதியாக ரூ. 5 லட்சம் ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் வழங்கப்படும். என்ன சொல்கிறாங்க, அடிப்படை நிதியாக 30 லட்ச ரூபாயம்மா, ஊக்கத்தொகையாக 5 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபா வந்து ஒரு கிராம ஊராட்சிக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வீட்டு வசதி திட்டங்கள்னு பார்த்தீங்கன்னா கலைஞரோட கனவு இல்லம் திட்டம். அப்போ இவரோட கனவு இல்ல திட்டம் அப்படின்றது 2024 to 25 அந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவரோட ஆசை என்னென்னா குடிசை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இலக்கு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா 2030 நம்ம தமிழ்நாட்டில் ஊரக பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் வீடுகளை வந்து கட்டித்தரதா வந்து இலக்காக வச்சுருப்பாங்க. அதுக்கான அமௌண்ட், இப்போ ஒரு வீடு கட்டணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல, அப்படி பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் ரூபாயும் அந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா 360 சதுர அடியிலையும் இருக்கணும்னு இது பண்ணியிருக்காங்க. இப்போ 24 to 25 மட்டும் பார்த்திங்கன்னா 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது வந்து எந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க, 2024 25 அந்த பட்ஜெட்டில் வந்து அறிவிக்கப்பட்டு இதோட இலக்கு வந்து 30 வரைக்கும் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 8 லட்சம் வீடு கட்டுறதா, இந்த 24 to 25 மட்டும் 1 லட்சம் வீடு கட்டுறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் ரூபாயும் அந்த வீடு கட்டுற இடம் வந்து 360 சதுர அடியில் இருக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போது பெரியாரோட நினைவு சமத்துவபுரம்,
இந்த நினைவு சமத்துவபுர திட்டம் அப்படின்றது இதோடைய பின்புலன்னு பார்க்கும்போது இது 1997 to 98 வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழக அரசால் இந்த திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய சமூகத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து இந்த சாதி மதம் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஒன்றா வாழணும் அப்படின்றதா இதோடைய நோக்கம். இப்போ அம்சம்னு பார்க்கும்போது இந்த திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுறாங்கன்னா 23 to 24 அதாவது 2023 24 வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 சமத்துவபுரங்களை வந்து புதுசாக கட்டணும்னு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த ஒவ்வொரு சமத்துவபுரத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு 100 வீடு இருக்கணும். அந்த 100 வீடு இருக்குன்னா அதுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் என்னென்னா அந்த உள்கட்டமைப்பு வசதியோடு அதை உருவாக்கணும். எடுத்துக்காட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா குடிநீர் வசதி, பொது விநியோக கடை, பள்ளிக்கூடம், பூங்கா இது எல்லாத்தையும் உருவாக்கணும்னு. அப்போது இந்த பெரியாரோட நினைவு சமத்துவபுர திட்டம் அப்படின்னாவே சமத்துவபுரம் அப்படின்றது எல்லாருமே எந்த ஒரு சாதி பாகுபாடு, நீ பெருசு நான் பெருசு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒன்றா இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்படுறதான். இந்த ஸ்கீம் மூலமாக ஒரு 8 சமத்துவபுரத்தை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு சமத்துவபுரத்துக்கு எத்தனை பேர் அப்படின்னா 100 பேர் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதோடைய பின்புலம் 1997 to 98. இந்த திட்டத்தை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 23 to 24 இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது 1997 to 98 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா நம்ம சட்டமன்ற தொகுதியோட கட்டமைப்பு வசதிகளாக மேம்படுத்தணும். அடிப்படை என்ன தேவைப்படுதோ அந்த கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது. இதோட அம்சம்னு பார்க்கும்போது இதோடைய ஃபுல்லாக இதுக்கு செலவு பண்ணுறது எல்லாமே எப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இதுக்கு முழுக்க செலவாகிற நிதியை கொடுக்கணும். இந்த திட்டத்தை எப்படின்னா மாநிலத்தின் ஊரக மற்றும் நகர்ப்புறங்களில் செயல்படுத்தப்படும். ஒரு மாநிலத்தோட ஊரக பகுதி மற்றும் நகர்ப்புற பகுதி ரெண்டுலேயுமே செயல்படுத்தப்படும். இப்போ தற்போது பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்திங்கன்னா 3 கோடி ரூபாய் நிதி வந்து ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அப்போது ஒட்டுமொத்த நிதி ஒதுக்கீட்டிலேருந்து 22% வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எஸ்சி மற்றும் எஸ்டி பகுதிகளுக்கு பயன்படுத்த வேண்டும். கிட்டத்தட்ட 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் தொகுதிகள் அடிப்படையில் கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். அப்போது இந்த சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது முக்கியமான ஒன்று. இதில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான் நிதி கொடுக்குது, முழுக்க முழுக்க அவங்க தான் கொடுக்குறாங்க. அப்படி அவங்க ஒதுக்கக்கூடிய நிதியிலேருந்து எத்தனை பர்சன்ட் சொல்லியிருக்காங்க, 22% வந்து எஸ்சி மற்றும் எஸ்டி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கணும். அப்படின்னும் எவ்வளோ கொடுக்குறாங்க, 3 கோடி ரூபாய் இதுக்கான பணத்தையும் கொடுக்குறாங்க. ஒரு மாநிலத்தோட ஊரகம் மற்றும் நகர்ப்புறம் ரெண்டுலேயுமே இந்த ஸ்கீம்ஸ் வந்து இது பண்ணுறாங்க. இது எப்படின்னா 234 சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்க தொகுதிகளின் அடிப்படையில் இந்த கட்டமைப்பு வசதிகளை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நமக்கு நாமே திட்டம். இந்த நமக்கு நாமே திட்டம் அப்படின்றது என்னென்னா இதுவும் 1997 to 98. அப்போது இப்போ நம்ம பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா பெரியாரோட நினைவு சமத்துவபுர திட்டம், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம், நமக்கு நாமே திட்டம் இது 3மே 1997 to 98 தான். இது மட்டும் இல்லாமல் அப்போது இந்த 97 to 98 நம்ம இதுலேயே இப்போ 3 வாட்டி பார்த்துட்டோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக வரதெல்லாம் ஒரு பேப்பரில் நோட் பண்ணிக்கோங்க. மற்றது பாலிட்டியில் நிறையா இது இருக்கும், அதே மாதிரி ஹிஸ்ட்ரி. அப்போது நீங்கள் அந்த இது நோட் பண்ணிக்கிட்டே வரப்போ ஒரு இது ஒன்றோட ஒன்று நம்ம தொடர்பு படுத்தி படிக்கும்போது அது நமக்கு வந்து மறக்காமல் இருக்கும். ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீம்ஸோ இல்லை மற்ற இன்சிடெண்ட்டோ வச்சு அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் நமக்கு நாமே திட்டம் அப்படின்றது 97 to 98 வந்து தொடங்கப்பட்டதா. அது மட்டும் இல்லாமல் இதை இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசெண்டாக 21 வந்து புதுப்பிக்கப்பட்டு தொடங்கப்பட்டுள்ளது. இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா கிராமமாக இருக்கட்டும் நகரப்புறமாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்துகிறதா இதோடைய நோக்கம். இதோடைய அம்சம்னு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின்படி 3ல் 1 பங்கு தொகையை மக்கள் தங்கள் பங்களிப்பாக அளிப்பர், மீதமுள்ள தொகையை அரசே வழங்கும். இப்போ நமக்கு நாமே திட்டம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா அதில் 3ல் 1 பங்கு என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். இதுதான் இதில் முக்கியமானது. அப்போது இதில் தனிநபர்கள், குழுக்கள், அமைப்புகள், வணிக நிறுவனங்கள் அல்லது உள்ளூர் மக்கள் தங்கள் பங்களிப்பை அளித்து திட்டத்தின் பணிகளை தேர்வு செய்யலாம். பொதுமக்களின் பங்களிப்பு மதிப்பீட்டில் 50% அல்லது அதற்கு மேல் இருந்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒப்பந்த புள்ளியின்றி பங்களித்தவரையோ அல்லது அவரின் முகவரையோ அப்பணியை செயல்படுத்த அனுமதி
வழங்கலாம். அப்போ எஸ்டி இல்லைன்னா எஸ்சி குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு மொத்த திட்ட மதிப்பீட்டில் 1/5 பொதுமக்கள் தங்கள் பங்களிப்பாக செலுத்தினால் போதும். அதாவது இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், நார்மலாக அதாவது எஸ்சி எஸ்டி இல்லாத மக்கள் இருக்க பகுதியில் ஒரு அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை 3ஆக பிரித்தோம் அப்படின்னா அதில் 1 நம்ம கொடுக்கணும். இதுவே இந்த எஸ்சி எஸ்டி பகுதியில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அதை 5ஆக பிரித்து அந்த 5ல் 1 தான் அந்த மக்கள் வந்து கொடுப்பாங்க. அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள்: பூங்கா உருவாக்குறது, தெருவிளக்கு அமைத்தல், பள்ளி கல்லூரி இதெல்லாம் கட்டுறது, அதே மாதிரி நீர்நிலைகள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து சரி பண்ணுறது, சாலைகள்லாம் சாலைகளை வந்து ஒழுங்குபடுத்துறது, நூலகங்கள் கட்டுறது, இதெல்லாம் வந்து இந்த திட்டத்தில் வந்து வர்றது. இதெல்லாம் வந்து நமக்கு நாமே திட்டம். அப்போது முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம். அப்போ முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம்னு பார்க்கும்போது இது 2023 ஜனவரியில் முதல் கட்டம் தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக வந்து 2024 ஜூன் மாதம். அப்போது ஸ்டார்ட் பண்ணது 2023 ஜனவரியில் ஃபர்ஸ்ட்டாக, அதுவும் முதல் கட்டம்ன்றாங்க. ரெண்டாவது 2024 ஜூன் மாதம் 2வது கட்டம். அப்போது இதோடைய நோக்கம்னு பார்க்கும்போது கிராமப்புற சாலைகளை மேம்படுத்துதல், வலுப்படுத்துதல் மற்றும் பராமரித்தல். அப்போது இதோட இலக்குன்னு பார்க்கும்போது 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராமப்புற சாலைகள் எல்லாத்தையும் நம்ம மேம்படுத்துறது. அப்போ இந்த திட்டத்தின் நன்மைன்னு பார்க்கும்போது கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டு வறுமையை ஒழிப்பதில் முக்கிய பங்களிக்கிறது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கிராமத்தில் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய இந்த சாலைகள் வந்து கிராமப்புற மக்களோட ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு வித்துட்டு வறுமையை ஒழிப்பதில் முக்கிய பங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம். ஒரு நிமிஷம். அப்போது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம்னா இது 2021 to 22 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கப்பா. இது வந்து என்னென்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் உள்ள உள்கட்டமைப்பு தேவைகளை பூர்த்தி செய்தல். முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், இதில் வந்து முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாம் மேம்படுத்துறது. இது வந்து என்னது, நகர்ப்புறம், இது வந்து கலைஞர் பேரில் வருது. அதே மாதிரி அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் உள்ள உள்கட்டமைப்பு தேவைகளை பூர்த்தி செய்தல். அப்போ செயல்படுத்தப்படும் பணிகள்னு பார்க்கும்போது சாலையை மேம்படுத்துறது, வாராந்திர சந்தைகளை மேம்படுத்துதல், மின்கலம் மூலம் இயங்கும் வாகனங்கள் வாங்குதல், நூலகம், அறிவுசார் மையம் அமைத்தல், நவீனமயமான பேருந்து நிலையங்கள் அமைத்தல். அடுத்தது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம். அப்போது தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் 1983. இது வந்து எப்போனா டிசம்பர் 9 ஸ்டார்ட் ஆகுது. இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வறுமையை ஒழிக்கணும், பெண்களை வந்து ஒரு சமூகத்தில் பொருளாதார முன்னேற்றத்தில் அவங்கள ஈடுபடுத்தணும், சுய உதவி குழுக்களை உருவாக்கணும். இதுதான் அதோடைய நோக்கமாக இருந்துச்சு. இதை எப்படி செயல்படுத்துகிறாங்கன்னா 2006 வரைக்கும் இது வந்து ஒரு சமூக நலத்துறை அதில் செயல்பட்டுச்சு. 2006 ஜூலை மாதத்துலேருந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு கீழே இது செயல்படுது. அப்போ இதோடைய செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு வறுமை ஒழிப்பு திட்டங்களின் மூலம் தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி அளிக்கிறது. இந்நிறுவனம் பின்வரும் 4 திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அப்போது இந்த தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் ஒரு 4 திட்டத்தை வந்து செயல்படுத்துது. 1 தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம், தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம், தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா. அப்போது இந்த 4 ஸ்கீமை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ பார்க்குறோம். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்கீம் என்ன சொன்னாங்க, தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம். அப்போ தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம்னு இருக்கா, இது நமக்கு 2012 to 2013 நம்மளுடைய தமிழக அரசால் செயல்படுத்தப்படுகிறது. ஊரக பகுதிகளில் வறுமை ஒழிப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டு திட்டம். இதுக்கு நிதி விகிதம் 60:40 ரேஷியோவில் கொடுக்குறாங்க. சுய உதவிக்குழு அமைத்தல், கிராம வறுமை ஒழிப்பு சங்கம் அமைத்தல், வங்கி கடன் இணைப்பு பயிற்சி போன்றவை. இதெல்லாம் வந்து இதில் அப்படின்னா தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் முதல் ஸ்கீம் வந்து இப்போ
2012லேருந்து 13 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் தொடங்கப்பட்டது. இதோடைய முக்கிய நோக்கம் ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய வறுமையை வந்து ஒழித்து அவங்களோட வாழ்வாதாரத்தில் என்ன பண்ணணும்னா மேம்படுத்தணும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் நிறைய அங்கே சுய உதவி குழுவெலாம் அமைக்கணும். கிராமத்தில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கிறதுக்கு சங்கத்தை வந்து அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வறுமையை ஒழிக்கிறதுக்காக வங்கி கடன் இணைப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து பயிற்சி போன்றவற்றையும் உங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம். இந்த தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் அப்படின்னா நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றும் திட்டம். அப்போ வறுமையை குறைத்து சுய வேலைவாய்ப்பு அளிக்கும் திட்டம். இதுக்கும் வந்து 60:40 அந்த ரேஷியோவில் நிதி அளிக்கப்படுறாங்க. மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டு வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கப்படுகிறது. நுகர்வு மற்றும் தொழில் நிறுவனம் அமைக்க வட்டி மானியத்துடன் கூடிய கடன் இணைப்பு பெற வழிவகை செய்கிறது. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றக்கூடியது. அவங்களோட வறுமையை குறைச்சி சுய வேலையை வந்து அவங்களுக்கு உருவாக்கணும் அப்படின்னும் நிறைய சுய உதவி குழுக்களை உருவாக்கி சுய உதவி குழுக்களெல்லாம் உருவாக்கி அதன் மூலம் ஒரு வேலைக்கு பயிற்சி அளிக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த ஸ்கீமில் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம் 2019. அப்போது உலக வங்கியுடன் இணைந்து மத்திய அரசு செயல்படுகிறது. ஏழை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டம். இத்திட்டமானது 2019 முதல் 5 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 60:40 அந்த ரேஷியோ தான். அப்போ பெண்கள் தலைமையிலான பண்ணை மற்றும் பண்ணை சாரா நிறுவனங்களை ஊக்குவித்து உதவி செய்து வேலைவாய்ப்பை உருவாக்குகிறது. இத்திட்டம் 2024 ஜூன் 30 நிறைவடைந்தது. என்ன சொல்கிறாங்க, இது வந்து என்னது, இந்த தேசிய ஊரக பொருளாதார புத்தாக்க திட்டம் அப்படின்றது வேர்ல்டு பேங்கோட இணைஞ்சு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செயல்படுத்துது, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை. இது வந்து ஒரு மக்களோட வாழ்வாதாரத்தை உருவாக்குறது தான். இது எப்போ அப்படின்னா 2019 ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு வந்து எனது ஒரு 5 மாவட்டங்களை வந்து செயல்படுத்தப்பட்டது. இதுக்கும் நிதி எனது 60:40 அந்த ரேஷியோவில் தான் வந்து வழங்கியிருக்காங்க. இந்த ஸ்கீமில் என்னென்னா ஒரு பெண்கள் தலைமையிலான பண்ணை மற்றும் பண்ணை சாரா நிறுவனங்களை வந்து ஊக்குவிக்கணும், அதுக்கான உதவிகளை செய்யணும் அப்படின்றத இதோடைய நோக்கம். இது 2024 ஜூன் 30 நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நிறைவடைஞ்சிருச்சு. தீன் தயாள் உபாத்யா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம். அப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஊரக ஏழை இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பை உருவாக்கும் திட்டம். அப்போ இந்த தீன் தயாள் உபாத்யா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் அப்படின்றது இளைஞர்களுக்கான திட்டம். அவங்களுக்கு வந்து ஒரு பயிற்சியை கொடுத்து ஒரு வேலையை உருவாக்குறது. அவங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 to 35 வரைக்கும் இருக்கணும். இதுக்கும் ரேஷியோ வந்து 60:40. அப்போது நம்மளுடைய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்துக்கு கீழே செயல்படக்கூடிய 4 ஸ்கீமுக்குமே ஒன்றா இருக்கக்கூடியது. ஒன்று, அவங்களுடைய வறுமையை ஒழிக்கணும். அந்த திட்டம் கிராமப்புறத்து தான் இருந்தால் கிராமப்புற மக்கள், நகர்ப்புறமாக இருந்தால் நகர்ப்புறத்தில். இதுவே பெண்களுக்குன்னா பெண்கள், இளைஞர்கள்னால் இளைஞர்கள், எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிதி உதவி வந்து 60:40 தான் இந்த 4 ஸ்கீமுக்குமே. அடுத்தது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுகிறது. இந்த தீனதயாள் உபாத்யா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம்ன்றது தேசிய ஊரக வாழ்வாதார திட்டத்தோட ஒரு பகுதியாக செயல்படுது. அடுத்தது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம். இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படின்றது 2022 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. February 7 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த திட்டமானது February 7, 2022 வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் என்று பெயர் மாற்றப்பட்டது. அப்போ இந்த வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் அப்படின்றது என்னது, இப்போ கொண்டு வந்ததில்ல, ஏற்கனவே இருந்த திட்டத்தோட அந்த ஸ்கீமோட நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது வறுமையை ஒழித்தல், கிராமப்புற தொழில்களை ஊக்குவித்தல், மகளிர் தொழில் முனைவோர் மூலம் கிராமப்புறங்களில் நிலையான தொழில் நிறுவனங்களை உருவாக்குதல், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் பொருளாதார நிலையை மேம்படுத்துதல். அடுத்து வந்து இதோடைய நிதியுதவின்னு பார்க்கும்போது உலக வங்கி மற்றும் தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்திற்கு 70:30 என்ற விகிதத்தில் நிதி அளிக்கிறது. அப்போது வாழ்ந்து காட்டுவோம் ஸ்கீமுக்கு வந்து எப்படி கொடுக்குறாங்க, வேர்ல்டு பேங்க்கும் நம்மளோட தமிழ்நாடும் இந்த திட்டத்துக்கு பணத்தை போடுறாங்க 70:30. அப்போது இப்போ நம்ம பார்த்த ஸ்கீம்லேயே பார்த்தீங்கன்னா சென்ட்ரலும் வேர்ல்டு பேங்க்கும், அதுக்கப்புறமேட்டு சென்ட்ரலும் ஸ்டேட்டும், அப்புறம் ஸ்டேட்டு மட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் நம்ம முக்கியமாக நோட் பண்ணுறது யார் இதுக்கு நிதி கொடுக்குறாங்க.
இவங்களோட நிதியில் மட்டும்தான் செயல்படும். ஏன்னா எல்லாமே நம்ம தமிழ்நாடு அரசு மட்டும் போடலை, அதே மாதிரி சென்ட்ரலும் போடலை. இது ரெண்டும் இல்லாமல் இதில் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு பேங்க்கும் இதுக்குள்ளே வராங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் நிதி யார் கொடுக்குறாங்கன்றதை தனியாக முக்கியமாக பார்த்துக்கோங்க. அப்போ இதோடைய அம்சம்னு பார்க்கும்போது இது 3ஆம் தலைமுறை வறுமை ஒழிப்பு மற்றும் பொருளாதார அதிகாரம் அளிக்கும் திட்டமாகும். இத்திட்டம் பெண்களை மையப்படுத்தி நிறுவனங்களை உருவாக்குவதன் மூலம் ஊரக பகுதிகளில் வாழும் மக்கள் வாழ்க்கையில் நிலையான வருமானத்தை பெறும் நோக்கத்தின் அடிப்படையில் செயல்படுத்தப்படுகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க இந்த திட்டம் என்ன அப்படின்னா, வாழ்ந்து காட்டும் திட்டம் ஒரு பெண்ணை மையப்படுத்தி அவங்க மூலம் ஒரு நிறுவனத்தை உருவாக்குறது மூலம் அந்த ஊரக பகுதியில் வாழக்கூடிய அந்த மக்களோட வாழ்க்கையில் ஒரு நிலையான ஒரு வருமானத்தை கொடுக்க முடியும் அப்படின்றத இந்த ஸ்கீமோட நோக்கமே. இந்த திட்டமானது 31 மாவட்டங்களில் உள்ள, அதாவது சென்னை, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, கன்னியாகுமரி மற்றும் திருப்பத்தூர் நீங்களாக 120 ஒன்றியங்களிலும் 3994 கிராம ஊராட்சிகளிலும் செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. வாழ்ந்து காட்டும் திட்டம் 3.0 இப்போ 2025 தொடங்கியிருக்காங்க. உலக வங்கி உதவியுடன் ஒரு 1000 கோடி செலவில் 120 தொகுதிகளில் செயல்படுத்தப்படுகிறது. அப்போது வாழ்ந்து காட்டும் திட்டம் இதில் எப்படி கேட்கலான்னா, இதுக்கு நிதி உதவி அளிக்கிறது சென்ட்ரலாக, ஸ்டேட்டா, இல்லை வேர்ல்டு பேங்க்கா, அப்படி ஒரு கொஷின் கேட்கலாம். இது முன்னாடி எந்த பெயரில் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். அடுத்தது இப்போ ரீசெண்டாக இதோட அப்டேட் என்னென்னு கேட்டாங்கன்னா, 2025 இதுக்காக ஒரு 1000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா 120 தொகுதிகள்லேயும் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுக்காக. அடுத்தது இந்த திட்டத்தோட செயல் திட்டங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நிதி உதவி வழங்குதல். அப்போ குழு தொழில் நடவடிக்கைகள் மூலம் உற்பத்தியை அதிகப்படுத்துதல், உள்ளீடு செயலை குறைத்தல், தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் உறுப்பினர்களின் வருமானம் மற்றும் லாபத்தை அதிகரிப்பதற்கான துவக்க நிதி. அதாவது இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன கொடுக்குறாங்கன்னா, துவக்க நிதி வழங்கப்படுது. இதுதான் முக்கியம். என்ன சொல்கிறாங்கன்னா, குழுவாக சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறாங்க, அதில் அவங்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துகிறதா இருக்கட்டும், இல்லை அதில் அவங்களுடைய உள்ளீடு செயலை குறைக்கிறது, அவங்களுடைய தரத்தெல்லாம் மேம்படுத்துறது, அந்த உறுப்பினர்களோட வருமானம் இல்லைன்னா லாபத்தை அதிகப்படுத்துறதுக்கு, இந்த எல்லாத்துக்கும் என்னென்னா ஸ்டார்டிங்காக நமக்கு என்ன ஒரு விஷயம் செய்கிறதுக்கு துவக்க நிதி, அதாவது ஸ்டார்டிங் அமௌண்ட் அப்படின்னு ஒன்று வேணும். அதை வழங்கப்படுகிறாங்க. அடுத்து ஊரக தொழில் முனைவோருக்கு தேவைப்படும் கடன் உதவியை நிதி நிறுவனங்களிடம் இருந்து எளிதாக பெற வழிவகை செய்ய இணைய மானிய நிதி திட்டம் துணை புரிகிறது. அப்போது திறன் மேம்பாடு மற்றும் திறன் வளர்ப்பு பயிற்சி. ஊரக பகுதிகளில் வசிக்கும் திறன் வாய்ந்த தொழில் வல்லுநர்கள் மூலம் சமுதாய திறன் பள்ளிகள் மற்றும் சமுதாய பண்ணை பள்ளிகள் அமைக்கப்பட்டு திறன் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதே மாதிரி நிறுவனங்களை அமைத்தல்னு பார்த்தீங்கன்னா, ஊரக தொழில்களை மேம்படுத்துவதற்காக 30 மகளிர்கள் வாழ்வாதார சேவை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. அதாவது 30 மகளிர் வாழ்வாதார சேவை மையங்கள் நிறுவியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, தொழிலை மேம்படுத்துறதுக்காக. இதில் சிறந்த வேலை வாய்ப்புகளுக்காகவும் மற்றும் தனிநபர் தொழில் மேம்பாட்டிற்காகவும் இடம்பெயர்ந்த திறனுள்ள கிராமப்புற இளைஞர்களின் தொழில் வளர்ச்சியினை ஊக்குவிக்கவும் புலம்பெயர்ந்தோர் ஆதரவு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. என்ன சொல்கிறாங்க, நம்ம ஊரை விட்டு வேலைக்காக இன்னொரு ஊருக்கு போனவங்களுக்கு கூட என்ன பண்ணுறாங்கன்னா, புலம்பெயர்ந்த ஆதரவு மையம்னு ஒரு மையத்தை உருவாக்கி அதன் மூலம் சிறந்த வேலை வாய்ப்புகளுக்காகவும் மற்றும் தனிநபர் தொழில் மேம்பாட்டிற்காகவும் இடம்பெயர்ந்த திறனுள்ள கிராமப்புற இளைஞர்களின் தொழில் வளர்ச்சியினை ஊக்குவிக்கிறாங்க. அடுத்தது சமூக பாதுகாப்பு ஓய்வூதிய திட்டங்கள். தமிழக அரசு சமுதாயத்தில் நலிவடைந்த கீழ்கண்ட பிரிவினருக்கு மாதாந்திர ஓய்வூதிய தொகையை வழங்குகிறது. அதாவது இதில் யாருக்கு எவ்வளவு பணம் நம்மளுடைய கவர்மெண்ட் சமூக பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வூதிய திட்டமாக கொடுக்குறாங்கன்னா, மூத்த குடிமக்களுக்கு மாதம் 1200, மாற்றுத்திறனாளிக்கு 1500, ஆதரவற்ற விதவைக்கு 1200, இல்லை கணவரால் அவங்க கைவிடப்பட்ட பெண்கள் 1200, 50 வயதிற்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கு 1200, ஏழை விவசாய தொழிலாளர்களுக்கு 1200, இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இதர ஸ்கீம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் ICDS 1975, அப்போ இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 2022, புரட்சித் தலைவர் MGR சத்துணவு திட்டம் 1982, தமிழ்நாட்டில் பொது விநியோக முறை திட்டம்.
அடுத்தது சமூக மேம்பாட்டு திட்டம். இந்த சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு என்னென்னா, இது மிகப்பெரிய கிராமப்புற மறுகட்டமைப்பு திட்டமாகும். தொடக்கம் 1952 அக்டோபர் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிராம மக்களிடையே வலுவான பொருளாதார நிலையை உருவாக்குதல், வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளில் கிராமத்தை தன்னிறைவு செய்தல், மேம்பாட்டு திட்டங்களில் மக்களை ஈடுபடுத்துதல், தனிமனித நம்பிக்கையை வளர்த்து இந்திய மக்களாட்சியில் கிராமங்களை தன்னாட்சி பகுதியாக விளங்கச் செய்வது, வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தல். அப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்க, கிராமப்புறத்தோட ஒரு மறுகட்டமைப்பு திட்டமாகும். இதில் வந்து நம்ம கிராம மக்களிடையே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொருளாதார நிலையை உருவாக்கணும். ரெண்டாவது, அவங்களோட வாழ்க்கையோட அடிப்படை தேவை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா பூர்த்தி செய்யணும். அதுக்கான மேம்பாட்டு திட்டங்களில், அதாவது ஒரு மேம்பாட்டு திட்டம் நம்ம கொண்டு வரணும், அதில் நம்மளுடைய மக்களையும் ஈடுபடுத்தணும். ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கையை வந்து வளர்த்து அந்த நம்பிக்கையின் மூலமாக நம்மளுடைய மக்களாட்சியில் வந்து கிராமங்களை வந்து என்னது தன்னாட்சி பகுதியாக விளங்க செய்ய வைக்கணும். இதுதான் இந்த ஸ்கீம்ஸோட நோக்கம். அப்போ இந்த திட்டத்தோட செயல்பாடு என்ன, அப்போ இதில் வந்து சமூக மேம்பாட்டு திட்டம்னா என்ன, அதுக்கான ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து விவசாயம்னு பார்த்தோன்னா, அப்போது வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க கீழ்கண்ட வகைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுது. அப்போது நம்ம சமூகத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு விவசாயத்தில் என்ன பண்ணுறோம், உரங்களை வந்து இயற்கையாக தயாரிக்கக்கூடிய உரங்களை யூஸ் பண்ணணும், நல்ல விதையை யூஸ் பண்ணணும், அதுக்கான நோய் கொல்லி மருந்தை வந்து அறிமுகம் செய்கிறாங்க, புதிய புதிய கருவிகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, நீர்ப்பாசன வசதியை முழுமையாக பயன்படுத்தணும், விளை நிலத்தை அதிகரிக்க செய்தல். அப்போ ஒரு சமூகத்தை மேம்படுத்தணும்னா விவசாயத்தில் இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், மேம்படுத்த முடியும். அதே தொழில் வளர்ச்சி நடுங்க. தொழில் வளர்ச்சின்னு பார்க்கும்போது சிறு குடிசை தொழில்களை ஊக்குவிக்கிறது, மக்களை குடிசை தொழிலில் ஈடுபட செய்தல், தொழில் பயிற்சி அளித்தல், வேலை வாய்ப்பை அதிகரித்தல். அப்போது வேலையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகரிக்கணும், அவங்களுக்கான தொழில் பயிற்சியை கொடுக்கணும், குடிசை தொழிலில் மக்களை ஈடுபட செய்யணும், சிறு குடிசை தொழில்களை வந்து ஊக்குவிக்கணும். இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் செய்யணும். இதில் தொழில் வளர்ச்சியில் கல்வி அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்ப கல்விக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு இதில் சொன்னாங்க, ஒரு குழந்தை வந்து 5 வயசுக்குள்ளே எத்தனை லாங்குவேஜ் கற்றுக்குதோ அத்தனை லாங்குவேஜும் அதோட தாய்மொழி மதர் டங் மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுமாமா. நம்ம நினைக்கிறோம் பேசிக்கிட்டே இருந்தால் தான் ஞாபகம் இருக்கும் அப்படின்றோம். அதெல்லாம் தாண்டி குழந்தை வந்து ஈஸியாக அதை கற்றுக்கிட்டு, அதுவும் 5 வயசுக்குள்ளே சொன்னாங்க. அப்போது ஒரு குழந்தைக்கு அந்த புரிதல் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் எவ்வளோ நம்ம நல்லா அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமோ இல்லை நல்லா வளர்த்துறோமோ அந்தளவுக்கு ஒரு குழந்தையோட எதிர்காலம் சூப்பராக இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, ஒரு குழந்தைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அவங்களோட ஆரம்ப கல்வி தான். அதான் சொல்கிறாங்க, ஆரம்ப கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தல், வயது வந்து ஒரு கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது, தொழிற்கல்வியை அதிகரித்தல். நம்ம இதில் எந்த அளவுக்கு தொழிற்கல்வி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல, ஆனால் அதை இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு தாட் மட்டும் தோணும். சுகாதாரம்னு பார்க்கும்போது கிராமப்புறங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களை அமைத்தல், நடமாடும் மருத்துவ உதவி நிலையங்கள் அமைத்தல், குடும்ப நல திட்டத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். அப்போ என்ன பண்ணணும், பிரைமரி ஹெல்த் சென்டர் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி கிராமப்புறங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அங்கே நிறைய அமைக்கணும். ரெண்டாவது, நடமாடும் மருத்துவ உதவி நிலையங்களை அமைக்கணும், குடும்ப நலத்திட்டத்தை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். சாலை வசதின்னு பார்க்கும்போது நம்ம கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாலை வசதியை வந்து அதிகரிக்கணும். ஏன்னா வந்து ரொம்ப தூரம் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட நடக்காமல் ஒரு அவசர நாள் டக்குன்னு போகிற மாதிரி பழசாக உடஞ்சி போன சாலையில் என்ன பண்ணணும், புதுப்பிக்கணும். அதே மாதிரி நம்ம கிராம சாலை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், நகர்ப்புறத்தோடு இணைக்கணும். இது வந்து சாலை வசதியில் நம்ம செய்யணும். குடிநீர் வசதின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு குடிநீர் கிடைக்கும்படி செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இருக்கக்கூடிய கிணறெல்லாம் மறுசீரமைத்து பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல். இது இல்லாமல் இதரவைன்னு பார்க்கும்போது அனைவருக்கும் வீட்டு வசதி ஏற்படுத்தணும், பின்தங்கி ஆதரவற்றோர் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல். அடுத்தது வந்து திட்ட செயலாக்கம்னு பார்க்கும்போது இந்த சமூக மேம்பாட்டு திட்டத்துக்காக நம்மளுடைய மத்திய அரசின் உணவு வேளாண்மை அமைச்சகம் இத்திட்ட செயல்படுத்தும் பொறுப்பை ஏற்றது. அப்போது நம்ம சமூகத்தை மேம்படுத்தக்கூடிய இந்த இதெல்லாம் யார் எடுத்திருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய உணவு வேளாண்மை அமைச்சகம் தான் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய மாநில அளவில் மாநில வளர்ச்சி குழு திட்டத்தின் செயல்பாட்டை கவனித்தது. மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத், அதாவது ஒவ்வொரு சென்ட்ரல் அளவில் உணவு வேளாண்மை அமைச்சகம், ஸ்டேட்டில் மாநில வளர்ச்சி குழு திட்டத்தின் செயல்பாட்டை மாநில அளவில் இந்த இதுதான்
செயல்பாட்டை கவனித்தது. மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத்து என்ற அமைப்பை திட்டத்தை செயல்படுத்தும் பொறுப்பை ஏற்றது. ஒவ்வொரு சமுதாய வளர்ச்சி வட்டாரத்தையும் நிர்வகிக்க வட்டார வளர்ச்சி அலுவலரும் விரிவாக்க அலுவலர்களும் அவர்களுக்கு உதவ கிராம சேர்வர்களும் நியமிக்கப்பட்டனர். நிர்வாகத்தில் மக்கள் பங்கு பெற பஞ்சாயத்துகளையும் பஞ்சாயத்து ஒன்றியங்களையும் அமைத்தனர். 500 மக்களை கொண்ட ஓர் ஊரை தனி கிராமமாக கருதினர். இத்தகைய 100 கிராமங்களை கொண்ட பகுதியை ஒரு வட்டாரமாக கொண்டு வளர்ச்சி திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தினர். இதுக்கான நிதி ஒதுக்கீடுன்னு பார்க்கும்போது சமுதாய வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அரசு மானியம் கொடுத்தது. மக்கள் தங்களது பங்கை பணமாகவோ உழைப்பாகவோ அளிக்கலாம் என்பது திட்டமாகும். முதல் 5 ஆண்டில் ரூ. 90 கோடி இத்திட்டத்திற்கு செலவிடப்பட்டது. எதுக்காக? இந்த சமூக மேம்பாட்டு திட்டத்துக்காக கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு 5 வருஷத்தில் மட்டும் 90 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தோட சாதனைன்னு பார்க்கும்போது இந்த திட்டம் வேளாண்மை துறையில் சில ஆக்கப்பூர்வமான முறையில் மாற்றங்களை குறுகிய காலத்தில் ஏற்படுத்தியது. மாதிரி பண்ணைகள், வேளாண்மை பொருட்காட்சிகள், விவசாயிகளின் சுற்றுலாக்கள் ஆகியவை விவசாயிகளுக்கு புதிய வேளாண்மை முறைகளை அறியவும் பின்பற்றவும் ஆக்கவும் ஊக்கமும் அளித்தன. அடுத்தது, கிராமப்புறங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்களை அமைத்தும் சுகாதார உதவியாளர்களை அனுப்பியும் கிராம மக்களுக்கு கிடைக்கும் மருத்துவ வசதிகளை பெருக்கினர். குடும்ப நலத்திட்டம் மக்களிடம் சிறு குடும்பம் போதும் என்ற உணர்வை வளர்த்தது. என்ன சொல்லியிருக்காங்க? அதாவது கிராமப்புறத்தில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் எல்லாம் அமைத்து சுகாதார உதவியாளர்களையும் அனுப்பி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய நர்சஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் சொல்கிறாங்க. அவங்க போய் அங்கே இருக்கிற மக்களுக்கு மருத்துவ வசதியை பெருக்கியிருக்காங்க. அதாவது இப்போ ஊசிலாம் போடுறேன்னா அவங்க சொல்லிடுவாங்க. அப்போ கிராம அளவில் நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் போக தேவையில்ல, அந்த நர்ஸுக்கிட்ட போய் நம்ம நமக்கு தேவையான வசதியெல்லாம் வாங்கிக்கலாம். குடும்ப நலத்திட்டம் அதை பற்றி விழிப்புணர்வு கொடுப்பாங்க. அவங்களே சொல்லிடுவாங்க, உனக்கு எத்தனை குழந்தை, நீ ஃபேமிலி பிளானிங் பண்ணிடு அப்படின்ற மாதிரி. அதுக்கான இது நம்ம என்ன சந்தேகனாலும் அந்த நர்ஸுங்க கிட்ட கேட்டோம்னா நமக்கு எல்லாமே சொல்லிடுவாங்க. மக்களிடம் சிறு குடும்பம் போதும் என்ற உணர்வை வளர்த்தல். காலரா, பிளேக், மலேரியா போன்ற கொள்ளை நோய்களை கட்டுப்படுத்தப்பட்டது. பள்ளிக்கூடம், பஞ்சாயத்து, கூட்டுறவு சங்கம் போன்ற நிறுவனங்கள் ஏற்படுத்தினர். சாலை வசதிகளை அதிகரிக்கப்பட்டு போக்குவரத்து வசதி மேம்பட்டது. அடுத்து இப்போது சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்றப்போ நமக்கு விவசாயம், தொழில், கல்வி, அதுக்கப்புறம் குடிநீர், இது இல்லாமல் நமக்கு வீட்டு வசதி, இன்னும் எதுலாம் எந்த மாதிரி மாற்றங்களெல்லாம் கொண்டு வரோம், அது ஸ்டேட்டில் யார், சென்ட்ரலில் யார், ஜில்லா பரிஷத் அதாவது அவங்களுக்கு கீழே கிராமப்புறங்கள், இந்த மாதிரி இடத்துல ஒவ்வொருத்தருக்கு கீழே யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். இதில் சில குறைகளும் இருக்குது. அந்த குறைகள் என்ன அப்படின்னா, இதுலேயே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வேளாண்மைன்னு எடுக்கும்போது வேளாண்மையில் மாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் என்ன சொல்கிறாங்க, உரங்கள் உற்பத்தியை அதிகரிக்கும் விதைகள், நோய்க்கொல்லி மருந்துகள் போன்றவற்றை பயன்படுத்துவதை எல்லா விவசாயிகளும் ஒன்று போல் செய்வதில்லை. இப்போ இதுக்கு உண்மையை சொல்லப்போனால் பணம் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ 2 காடு பக்கத்தில் இருக்கும்போது நல்லா பணம் வச்சுருக்கவங்க நல்லா உரம் வாங்கி அதுக்கு தண்ணி போட்டு பாய்ச்சி தேவையானது இல்லாமல், அதாவது ஒரு சீசனுக்கு எத்தனை டைம் ஒரு உரம் போடணும், அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், மருந்து தெளிக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடுவாங்க. ஆனால் அவங்கள விட கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க ஒரு 3 வாட்டி செய்கிறாங்கன்னா இவங்களால் என்ன பண்ண முடியும்னா ஒரு 2 வாட்டி தான் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே பணம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்றோடு ஒன்று என்ன சுற்றி தொடர்பு படுத்திக்கிட்டே தான் வருது. அதான் சொல்கிறாங்க, எல்லா விவசாயியும் ஒரே மாதிரியே அந்த நிலத்தை பராமரிக்கிறது இல்லை. அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று நீர் வசதி இல்லாமல் இருக்கும், இல்லை பண வசதி கம்மியாக இருக்கும். இது 2 தான். அடுத்தது, குறைவான தொழில் வளர்ச்சி. வேளாண்மை வளர்ச்சியோடு ஒப்பிடுகையில் தொழில் வளர்ச்சி மிக மெதுவாக நடைபெற்றது. வேளாண்மை வளர்ச்சியை காட்டிய ஆர்வம் தொழில் வளர்ச்சியில் காட்டப்படவில்லை. அடுத்தது, எல்லோருக்கும் சம அளவில் பயன் தராமை. அப்போது இத்திட்டம் செல்வர்களை மேலும் செல்வர்கள் ஆக்கவே பயன்பட்டது என்ற குறை கூறப்பட்டது. ஏழை எளியவர்களுக்கு இத்திட்டங்களினால் நேரடியாக கிடைத்த பலன்கள் குறைவாகும். அப்போ என்னது, பணம் இருக்கிறவங்க, அதாவது செல்வம் இருக்கிறவங்க செல்வர்களாகிட்டே போகிறாங்க, பணம் இல்லாதவங்க ஏழையாகிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அளவுக்கு இந்த ஸ்கீம்ஸோட பயன் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, முன்னுரிமை திட்டங்களை வரையறுக்காமை. அப்போ முன்னுரிமைகளை நிர்ணயித்து உடனடியாக முதலில் செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை வரையறுக்கப்படவில்லை. எண்ணற்ற பகுதி திட்டங்களை கொண்டதாக இருந்ததால் சரிவர செயல்படுத்த இயலவில்லை.
அதாவது முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு திட்டத்தை பிளான் பண்ணணும், அது இப்படி தான் செய்யணும்னு என்ன பண்ணிடணும், அதை நம்ம முடிவு பண்ணிடணும். எண்ணற்ற பகுதி திட்டங்களை கொண்டதாக இருந்ததால் சரிவர செயல்படுத்த கரெக்டாக செய்ய முடியல. அடுத்தது மக்களின் திட்டமாக மாறாமை. சமூக மேம்பாட்டு திட்டம் மக்களின் ஈடுபாட்டுடன் செயல்படுத்துவதே நோக்கமாக கொண்டிருந்தது. இதில் என்ன பார்த்தோம், ஆனால் மக்கள் இத்திட்டத்தினை உணர்ச்சி பூர்வமாக தங்கள் திட்டம் என ஏற்கவில்லை. காரணம், திட்டமிடுவதில் மக்களை ஈடுபடுத்தவில்லை. அப்போது மக்கள் வந்து ஒரு விஷயத்தில் ஒரு மக்கள் நம்ம ஈடுபடுத்தும் போது தான் அந்த திட்டம்னா என்ன, அதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஈடுபாட்டோடு செய்வாங்க. எதுவுமே அவங்கள தெரியாமல் மக்கள் அதில் ஈடுபடணும்னு நினைக்கிறது எப்படி நடக்கும்? அதான் சொல்கிறாங்க, இது மக்களின் திட்டமாக மாறாமை. சமூக மேம்பாட்டு திட்டம் மக்களின் ஈடுபாட்டுடன் செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தது. ஆனால் மக்கள் இத்திட்டத்தை உணர்ச்சி பூர்வமாக தங்கள் திட்டம் என ஏற்கவில்லை. காரணம், திட்டமிடுவதில் மக்களை ஈடுபடுத்துவதில்லை. அடுத்தது, தக்க பயிற்சி பெற்ற ஊழியர்களின்மை. இத்திட்டத்தை செயல்படுத்திய அலுவலர்கள் மற்றும் ஊழியர்களின் பெரும் பகுதியினர் தக்க பயிற்சியின்மையால் சரியாக செயல்படவில்லை. இதனால் திட்டத்தை சரியான முறையில் செயல்படுத்த இயலவில்லை. நிதியை செலவிடுவதிலேயே கவனம். ஒவ்வொரு வட்டாரத்திலும் ஒதுக்கிய நிதியை செலவிடுவதிலும் அதற்கு தக்க கணக்குகளை காட்டுவதிலும் தான் தனி கவனம் செலுத்தினர். அதாவது ஒரு பணத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம கணக்கு சொல்லுவோம்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, அந்த பணத்தை வச்சு என்ன நம்ம வந்து என்னது மேம்படுத்த முடியும் அந்த பகுதி அப்படின்னு யாரும் நினைக்கல. இலக்குகளை அடைய கவனம் செலுத்தவில்லை. நிதி செலவான அளவிற்கு பயன் கிடைக்கவில்லை. சில இடங்களில் நிதியை தவறாக பயன்படுத்தும் நிலையும் இருந்தது. அப்போ இதோடைய மதிப்பீடு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக மேம்பாட்டு திட்டம் கிராமப்புறங்களில் பெரும் மாற்றங்களுக்கு வழிவகுத்திருக்கின்றது. ஆனால் அதில் உள்ள குறைகளின் விளைவாக திட்டத்தின் நன்மைகள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காமல் போய்விட்டன. இருந்தாலும் சமூக மேம்பாட்டு திட்டம் புதிய கிராம இந்தியாவை உருவாக்கும் பணியை தொடங்கி அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சமூக மேம்பாட்டு திட்டம் அப்படின்றது நினச்ச அளவுக்கு இந்த ஸ்கீம் வந்து போகலை, அந்த அளவுக்கு மக்கள் பயன்பெறலை. ஏன்னா பணம் மட்டும்தான் செலவாயிருக்கு. இருந்தாலும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போது இதோட நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டில் வறுமை டாபிக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதுக்காக கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். அதாவது நம்மளுடைய இந்த வறுமை டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரில் வந்து எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, அதாவது 2015 இப்போ 25 வரைக்கும் எந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருப்போம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 11 கொஷின் கேட்டிருக்காங்க கிட்டத்தட்ட. அது மட்டும் இல்லாமல் இப்போது கரண்ட்டாக நடந்த நமக்கு 2025 குரூப் 2A மெயின்ஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஷின். இது பார்க்க தான் 2 கொஷின், ஆனால் சொல்லப்போனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கொஷின். ஏன்னா இந்த 4 ஸ்கீமுமே 4 கொஷின் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது இப்போ ஆப்ஷனில் கொடுத்து இயர்ஸை வச்சு எது முன்னாடி பின்னாடி இல்லை இது எதுக்கு வரும் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஒருவேளை இதை தனிப்பட்ட விதத்தில் ஒரு ஸ்கீமாக கொடுத்து இதோட பெனிஃபிஷரி யார், இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் பேர் இருந்துச்சா, இல்லை இது எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது, ரீசண்ட் அப்டேட் எதுவும் விட்டுருக்கா அப்படின்னு ஏதாவது கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதுவே ஒரு கொஷினாக வந்திருக்கும் நமக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த வறுமை டாப்பிக்கை வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். தமிழ்நாட்டில் தானே நம்ம இருக்கோம், இந்தியாவை பற்றி எந்த அளவுக்கு கேட்க போகிறாங்க, தமிழ்நாடு மட்டும் படிச்சுப்போம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா நம்ம இந்தியாவில் மட்டும் 6 பாட்டாக போட்டிருக்கோம். ஆமாம், அந்த 6 பாட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 3 பார்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கொஷின் பக்கம் நம்ம கவர் பண்ணியிருப்போம் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின். அதனால தான் சொல்கிறேன், குரூப் 2க்கு படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்தியா தமிழ்நாடு 2யும் படிச்சுக்கோங்க. ப்ராப்பராக வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட சிவா அவர்களோட சமூக பொருளாதார பிரச்சனை இந்த புக்கில் இருக்கக்கூடிய வறுமை டாப்பிக்கு நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இனி அடுத்து உங்களுக்கு வேறு எந்த டாபிக் வேணும் அதுலேருந்து நம்ம வீடியோ போடலாம். நான் காட்டுறேன் உங்களுக்கு டாபிக். இதுலேருந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி டாபிக் உங்களுக்கு வேணும், ஏன்னா இதில் வந்து பெண்கள் இருக்குது, அதே மாதிரி தாழ்த்தப்பட்டவங்களுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும், அப்புறம் வேலையின்மை, அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து நமக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா அதில் தெரியும், இது வந்து பெண்கள் அதிகாரம். இங்கே பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகாரம் பார்த்திங்கன்னா அதில் வந்து தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வரைக்கும் என்ன அப்படின்னா 15 கொஷின் கேட்டிருக்காங்க. சொல்லப்போனால் பெண்கள் டாப்பிக்லேருந்து தான் வந்து என்னென்னா அதிகமாக கொஷின் கேட்டிருக்காங்க. நான் ஒவ்வொன்றுக்கும் நோட் பண்ணியிருக்கேன்.
இங்கே பார்த்திங்கன்னா இந்த விளிம்புநிலை குழுக்கள்லேருந்து 4 கொஷின் கேட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கீழே தனியாக எழுதிட்டு பாருங்கள் 2025 2Aலேருந்து எத்தனை கொஷின் வந்திருக்கு. இப்போது 2025 2Aலேருந்து மட்டும் 5 கொஷின் கேட்டிருக்காங்க பெண்கள் சம்மந்தமாக. அதே மாதிரி இந்த விளிம்புநிலை குழுக்கள்லேருந்து 2 கேட்டிருக்காங்க. இந்த வேலையின்மையிலேருந்து 2, வறுமையிலேருந்து 2. ஆக மொத்தத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா டாப்பிக்லேருந்துமே என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 கொஷின். இதில் அதிகமாக கேட்டது எழுத்தறிவின்மை டாப்பிக்லேருந்து இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில். அடுத்து பெண்கள், அப்புறமேட்டு இந்த 2 தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த 2025 Group 2 எக்ஸாமில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது 5 கொஷின் கேட்டிருக்காங்க. மீதி எல்லாத்துலேயும் 2 சில டாபிக்ஸில் வந்து நமக்கு கேட்கவே இல்லை. அடுத்து வந்து என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதோட இண்டெக்ஸை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து ஃபோட்டோ போடுறேன். இதில் என்ன மாதிரி டாபிக் இருக்குது, சப் டாபிக் என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்றைக்கி இது முடிஞ்சிருச்சு. நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.